الحمد لله المبدئ المعيد الفعال لما يريد أنزله القرآن المجيد فيه وعد ووعيد وترغيب وتهديد لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه تنزيل من حكيم حميد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة نرجو بها النجاة من الوعيد وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله تعالى بالهدى ودين الحق فبلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى أتاه الله اليقين وترك أمته على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك فصلوات الله عليه وعلى أصحابه الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا உலகத்தை படைத்து எம்மையும் படைத்து எமக்கு உயிர் தந்து எமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தந்து பாதுகாத்து கொண்டு எம்மை இரகசியத்திலும் பரகசியத்திலும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய தலைவர் ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் கருணை என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை முக்கியத்துவம் கொடுத்து வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மேலன்மிக்க பெரியார்களே, சகோதரர்களே, கனவான்களே, உலமாக்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் நாடியதை உலகத்தில் செய்யக்கூடியவன். அவன் நாடியதுதான் உலகத்தில் நடக்க வேண்டும். இதுதான் அவனுடைய நியதி, இதுதான் அவனுடைய சட்டம். அதே போன்று எம்மை படைத்து எம்மை செப்பனிட்டு எம்மை பாதுகாத்து எம்மை அரவணைத்து எமக்கு அழகான வழிகாட்டுதலையும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பு எம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது அழகான ஒன்று என்ன தெரியுமா? அவன் எவைகளை ஏவி இருக்கிறானோ அவைகளை செய்ய வேண்டும், எவைகளை தடுத்திருக்கிறானோ அவைகளை தவிர்ந்து வாழ வேண்டும். இது அவனுடைய அன்பு கட்டளை. அவன் எதிர்பார்க்கக்கூடியது, அதுக்கு அவன் தரக்கூடிய வெகுமதி, அவன் அதுக்கு தரக்கூடியது என்ன தெரியுமா? இறுதி நல்ல முடிவு. அந்த இறுதி நல்ல முடிவு நல்லதாக இருந்தால் சக்ராத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் ஞாபகம் வரும். அந்த இறுதி நல்ல முடிவு நல்லதாக இருந்தால் மண்ணறையிலே நல்லவர்களாக இருக்கலாம். அந்த இறுதி நல்ல முடிவு நல்லதாக இருந்தால் எங்களுக்கு நாளை மறுமை நாளையிலே சொர்க்கம் செல்லலாம். இதுதான் நல்ல முடிவு. அந்த நல்ல முடிவு யாருக்கு கிடைக்கும்? வல் ஆகிபத்து லித்தக்வா, தக்வா எனும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய இறையச்சம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும் அந்த நல்ல முடிவு. எனவே
எங்களுடைய உடம்பில் உயிருக்கும் வரைக்கும் ரப்பு விரும்பக்கூடிய அந்த தக்வாவோடு நானும் நீங்களும் எப்பொழுதும் வாழ்ந்து கொள்ளுவோம். இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கை எப்படியோ நகர்ந்து கொண்டு போகிறது. அவனுடைய வாழ்க்கை திட்டம் எப்படியோ போய்கொண்டுதான் இருக்கிறது. அவன் காலையில் எழும்புகிறான், மாலையில் அந்த நாளை முடிக்கின்றான், இரவை ஆரம்பிக்கின்றான், திரும்ப காலையில் எழும்புகின்றான். அதற்கு இடைப்பட்ட எத்தனையோ அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய செயற்பாடுகள், அவனுடைய கலாச்சாரங்கள், அவனுடைய தொழில்கள், அவருடைய வியாபாரங்கள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய குடும்பங்கள், இவ்வாறு எத்தனையோ விடயங்களோடு அன்றைய தினத்தை ஒவ்வொரு மனிதர்களும் அங்கன்றாடே அவன் கழித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளே அவனுடைய செயற்பாடுகள் நிறையவே காணப்படுகிறது. அந்த செயற்பாடுகளை அவன் எப்படி கழிக்கின்றான், எந்த முறையில் கழிக்கின்றான், எந்த அடிப்படையில் கழித்துக் கொண்டிருக்கிறான், இறைவன் நாடிய பிரகாரமா, இறைவன் கூறிய பிரகாரமா, குர்ஆன் சொன்ன பிரகாரமா என்று அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். எனவே அன்பு நிறைந்த சகோதரர்களே, வாழ்க்கை என்பது எங்களுக்கு சாதாரணமான ஒன்று கிடையாது. வாழ்க்கை என்பது அல்லாஹு தஆலா வாழ்வதற்காக எம்மை படைத்து அந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி செப்பனிட வேண்டும், எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எங்களுக்கு சமநிலையாக படித்து தந்தார்கள், சமநிலையாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்தார்கள். நீங்கள் எந்த விடயத்தை எடுத்து நோக்கினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும், ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அதில் எந்த சந்தேகமுமே வராமல், அதில் எங்களுக்கு சட்டதிட்டங்கள் எப்படி நாங்கள் எடுப்பது என்று யோசிக்க முடியாத அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் சமனாக சமநிலையாக படித்து தந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மையாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு தலைப்பை எடுத்தால் அதில் சந்தேகம் கிடையாது, நபி அவர்கள் அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக 100 ஹதீஸை நீங்கள் மனப்பாடம் செய்திருக்கிறீர்கள் அல்லது படித்திருக்கிறீர்கள், அல்லது 50 ஹதீஸை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு தலைப்பில் மாத்திரம் நாங்கள் 50 ஹதீஸை படித்துவிட்டு, ஆஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தில் மாத்திரம் மட்டும்தான் இப்படி சொல்லிருக்கிறார்களோ என்று நினைக்கும் அளவுக்கு எங்களுக்கு இஸ்லாம் ஒவ்வொன்றையும் பேசுகிறது. நாங்கள் படித்து வைத்திருக்கக்கூடிய 50 ஹதீசுகள் ஒரு தலைப்பில் என்றால் எல்லா தலைப்பை எடுத்து நோக்கினாலும் அங்கே இஸ்லாம் இது சம்பந்தமாக, அது சம்பந்தமாக, அந்த விடயம் சம்பந்தமாக, இந்த விடயம் சம்பந்தமாக தெளிவாக அழகாக எங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் பேசித் தருகின்றது, பேசியுள்ளது, சொல்லி தந்திருக்கிறது. காரணம், மனிதனுடைய நடைமுறையில் அவன் அதனை எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. சகோதரர்களே, நாங்கள் இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு விடயத்தை பார்க்கும் பொழுது அதில் ஆக முக்கியமான ஒன்றுதான் மனிதனுடைய சுத்தம். மனிதனுடைய சுத்தம் என்பது, மனிதனுடைய சுகாதாரம் என்பது, மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது ஆக இன்றியமையாத ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. மனிதர்கள் இன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதத்திலே அந்த மனிதன் இஸ்லாத்துடைய பார்வையில் எங்களுக்கு சுத்தம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதா நீ இவ்வாறுதான் சுத்தமாக இருக்க வேண்டும், உன்னுடைய சூழல் சுத்தம் இவ்வாறுதான் இருக்க வேண்டும், உன்னுடைய உடல் சுத்தம் இவ்வாறுதான் இருக்க வேண்டும், உன்னுடைய ஆடை சுத்தம் இவ்வாறுதான் இருக்க வேண்டும், உன்னுடைய வீட்டு சுத்தம் இவ்வாறுதான் இருக்க வேண்டும், உன்னுடைய ஊர் சுத்தம் இவ்வாறுதான் இருக்க வேண்டும். ஆக மொத்தமாக அழகான முறையிலே எங்களுக்கு இஸ்லாம், நீங்கள் ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு, ஒரு மோமினாக இருந்து கொண்டு நீ எவ்வாறு உன்னுடைய சுத்தத்தை பேண வேண்டும் என்று எங்களுக்கு அழகாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. அன்பு நிறைந்த சகோதரர்களே, நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த அழகான இஸ்லாம் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இல்லை.
சந்தேகம் இருக்கிறது என்று நினைத்தால் நாங்கள் முஸ்லிம் அல்ல. நாங்கள் அல்லாஹ்வை மறுத்து விடுகிறோம், காபிராகி விடுகிறோம். சந்தேகம் கிடையாது, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. மாற்று மதத்தை போலவா? பௌத்த மதம் இருக்கிறது, இந்து மதம் இருக்கிறது, கிறிஸ்து மதம் இருக்கிறது. அவைகள் மறுமை நாளை பேசுகிறதா? குடும்ப வாழ்க்கையை பேசுகிறதா? அரசியலை பேசுகிறதா? சுத்தத்தை பற்றி பேசுகிறதா? மன்னரையை பற்றி பேசுகிறதா? கிடையவே கிடையாது. ஆனால் நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய, நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாம் மறுமை நாளை பேசுகிறது, மன்னரையை பேசுகிறது, குடும்ப வாழ்வை பேசுகிறது, அரசியலை பேசுகிறது, பிள்ளை வளர்ப்பை பேசுகிறது. இவ்வாறு உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ, உங்களுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டு போவதற்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அனைத்தையுமே எங்களுக்கு இஸ்லாம் பேசுகிறது என்றால் அதுதானே உண்மையாக இருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அல்லது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போவதற்கு மிகவும் முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த சுத்தம் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்று இஸ்லாம் அதனை விடாமல் அழகாக சொல்லியிருக்கிறது. ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஸல்லுல்லாஹல் யகீன வல் முஆஃபாத் வமா ஊதிய பஅதல் யகீன கைரம் மினல் முஆஃபாத். ஹதீஸிலே இவ்வாறு வருகிறது, ஒரு மனிதன் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேட்க வேண்டும், ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் ஆரோக்கியத்தையும் இறை நம்பிக்கையையும் கேட்க வேண்டும். ஆனால் அந்த மனிதனுக்கு இறை நம்பிக்கைக்கு பின்னால் கொடுக்கப்படக்கூடிய ஆக சிறந்த ஒன்று இருக்கும் என்றால் அவனுக்கு ஆரோக்கியம் கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, நபி அவர்களே இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்றால் ஆரோக்கியத்துக்கு ஆக பிரதானமான கண்டிஷன், ஆக பிரதானமான நிபந்தனை என்ன தெரியுமா? மனிதனுடைய சுத்தம். மனிதனுக்கு சுத்தம் இருந்தால் அவன் சுத்தமாக வாழுகிறான் என்றால் சகோதரர்களே, அங்க சுகவாழ்வு அவனுக்கு தானாக கிடைக்கிறது. வெறுமனே சுகவாழ்வு என்பது எம்மை தேடி வர மாட்டாது. சுத்தமாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக அவனுக்கு அங்கே சுகவாழ்வு அழகாக வருகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் அஸ்பஹ முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி ஆமினன் ஃபீ சர்பிஹி இன்தஹு கூத் யௌமிஹி ஃபகஅன்னமா ஹுய்யிஸத் லஹு துன்யா குல்லுஹா. ஒரு மனிதர் காலையில் எழும்புகிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார், அவருக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறது, வீடும் இருக்கிறது, அன்றைய நாள் சாப்பாடும் இருக்கிறது என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு அன்றைய நாள் முழு உலகமும் அவருக்கு கொடுக்கப்பட்டதற்கு சமம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி என்றால் முழு உலகமும் கொடுக்கப்பட்டதற்கு சமம் என்று எதனை சொன்னார்கள்? ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருந்தால் நபி அவர்கள் உலகம் கிடைத்ததற்கு சமம் என்கிறார்கள். ஆரோக்கியம் அதற்கு பிரதானமான நிபந்தனையாக சுத்தத்தை எங்களுக்கு இஸ்லாம் கூறியிருக்கின்றது. அன்பு நிறைந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றவர்களுடைய முன்மாதிரி எங்களுக்கு எல்லா விதத்திலும் தேவைப்படுகிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குளித்துவிட்டு வருகிறார்கள். குளித்துவிட்டு வரும்பொழுது அவர்களுடைய தலையிலிருந்து மேனியிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக கொட்டிக் கொண்டிருக்கிறது, தண்ணீர் சொட்டுகிறது. இப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாயகமே, என்ன துடைக்காமல் வந்திருக்கிறீர்கள், குளித்திருக்கிறீர்களா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஜல் அல்ஹம்துலில்லாஹ், ஆம் உண்மைதான், அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்று சொல்லிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான். அல்லாஹ் தஆலா சுத்தமாக இருப்பவர்களை விரும்புகிறான். நான் சுத்தமாக இருக்க விரும்புகிறேன், அதனால் குளித்துவிட்டு வருகிறேன் என்று
அந்த சஹாபாக்களை நோக்கி, நீங்கள் உங்களுடைய உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே உற்சாகமூட்டுகிறார்கள். அன்புரைந்த சகோதரர்களே, இவ்வாறுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுத்தத்தை சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய சுத்தம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனையும் இஸ்லாம் அழகாக சொல்லித் தந்திருக்கிறது. எப்படியெல்லாம் நாங்கள் பேண வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாங்கள் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். குளிக்கின்றோம், வுது செய்கின்றோம், இவ்வாறு எல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது அது எங்களுக்கு உடல் சுத்தமாக, ஆடை சுத்தமாக அது மாறுகின்றது. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். இஸ்லாம் சொல்லுகின்றது, சுத்தமாக இருப்பது, ஒரு மனிதன் தன்னைத்தானே சுத்தமாக வைத்துக் கொள்வது, சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வது, வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அது ஈமானை சார்ந்தது, அது இறை நம்பிக்கையின் பகுதியை சார்ந்தது என்று எங்களுக்கு இஸ்லாம் அழகாக சொல்லித் தந்திருக்கின்றது. அன்பானவர்களே, நாங்கள் ஒரு நாளைக்கு வுது செய்கின்றோம். வுது செய்யும் பொழுது அந்த வுதுவோடு தொடர்பு படுத்தி இந்த சுத்தத்தை நாங்கள் பார்த்தால், சுப்ஹானல்லாஹ், நாங்கள் கையை கழுவுகின்றோம், முகத்தை கழுவுகின்றோம், காதை கழுவுகின்றோம், மூக்கை கழுவுகின்றோம். இவ்வாறு எல்லாவற்றையும் கழுவும் பொழுது எங்களுடைய அந்த அவயவங்கள் எவ்வளவு சுத்தமாக மாறுகிறது. ஒரு நாளைக்கு 5 நேரம் நாங்கள் அவ்வாறு சுத்தப்படுத்தும் பொழுது, ஒரு நாளைக்கு 5 நேரம் நாங்கள் அவ்வாறு எங்களை நாங்கள் வுது செய்து கொள்ளும் பொழுது எங்களை அறியாமலே அது சுத்தமாகின்றது. அந்த உறுப்புகள் அழகான முறையிலே சுத்தமாகின்றது என்றால் அந்த பாக்கியம் கூட சகோதரர்களே எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அன்றாடம் தொழக்கூடியவர்கள், இறைவனை வணங்கக்கூடியவர்கள், அன்றாடம் பள்ளிக்கு சென்று 5 நேரம் தொழக்கூடியவர்கள், அவர்களுக்கு மாத்திரமே அந்த சுத்தத்துடைய பாக்கியம் கூட கிடைக்கின்றது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய சுத்தத்தை பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்து வுதுவின் மூலமாக பிரயோஜனம் அடைந்த ஒரு சம்பவத்தை கூட எங்களுக்கு படித்துக் கொள்ளலாம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சபையிலே இருக்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே வருகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா பிலால், ஹதிஸ்னி பி அர்ஜா அமலின் அமில்தஹு ஃபில் இஸ்லாம் இன்னி சமிஅது ஹஸ்பன் அலைக பைன யதைய ஃபில் ஜன்னah. ஏ பிலால், நீங்க இஸ்லாத்துல செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு வணக்கத்தை நீங்கள் எனக்கு சொல்லி காட்டுங்கள். காரணம் என்னவென்றால், சொர்க்கத்திலே நீங்கள் நடந்து செல்லக்கூடிய உங்களுடைய கால் பாதணியுடைய செருப்புடைய சத்தம் என்னுடைய காதில் கேட்கிறது. நீங்கள் என்ன வணக்கம் செய்கிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. யா ரசூலல்லாஹ், நான் அப்படி செய்கின்றேனா? நான் சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய அந்த கால்நடை சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா என்றால், ஆம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக அங்கே அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விட்டான். யாரை பற்றி? பிலாலை பற்றி அறிவித்து கொடுத்து விட்டான். பிலால் யார்? பெரிய அரசராக இருந்தவரா? இல்லை. நாட்டு தளபதியாக இருந்தவரா? இல்லை. கவர்னராக இருந்தவரா? இல்லை. பெரிய சஹாபியாக இருந்தவரா? இல்லை. அழகானவரா? இல்லை. வெறுமனே பார்த்தால் அசிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு குள்ளமான கருத்த அடிமையாக இருந்த ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழருக்கு அல்லாஹு தஆலா வஹியை இறக்கி இவ்வாறு ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறான் என்றால் அவர் செய்த வணக்கம் என்ன தெரியுமா? தான் வுது முறியக்கூடிய நேரத்திலெல்லாம் அவர்கள் வுது செய்து கொள்வார்கள். வுது முறியக்கூடிய நேரத்திலெல்லாம்
அவர்கள் வுது செய்து கொண்டு அந்த வுதுவுடைய காணிக்கையாக 2 ரக்காத் தொழுது கொள்வார்கள். இது மாத்திரம்தான் நான் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வணக்கம் யா ரசூலல்லாஹ் என்று நபியிடத்திலே சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன ஒரு அழகான சிறியொரு வணக்கம், என்ன ஒரு அழகான வணக்கம். இந்த அழகிய வுது செய்யும் பண்பை நாங்கள் எத்தனை பேர் பின்பற்றுகின்றோம்? எத்தனை பேர் நாங்கள் அதனை ஒரு பாக்கியமாக நினைக்கின்றோம்? உதாரணமாக வெளியில் சென்று நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு மேனியிலே வியர்வை, எங்களுடைய உடம்பு டயர்ட் ஆகிறது, அல்லது வெளியில் சென்று வரும் பொழுது நாங்க குளியலறைக்கு சென்று வாஷ்ரூம் சென்று எங்களுடைய முகத்தை கழுவிவிட்டு வருகின்றோம் அல்லவா? ஏன் நாங்கள் அதனை வுதுவாக மாற்றக்கூடாது? ஏன் நாங்கள் அதனை வுதுவாக மாற்றக்கூடாது? பாத்ரூம் செல்லக்கூடிய நேரத்திலே வெளியில் வரும் பொழுது 5 நிமிடம் ஒரு நிமிடம் வுது செய்து விட்டு வரலாமே. தண்ணீர் இருக்கிறது, என்ன செலவு? பணம் கட்டணுமா? இல்லை. நேரம் செலவழிக்கணுமா? இல்லை. ஆக பெரிய வேலையா? இல்லை. சுருக்கமான அந்த சின்ன வுதுவை தினந்தோறும் நாங்கள் செய்து வந்தால் அல்லாஹு தஆலா இந்த பிலாலுக்கு கொடுத்த அந்த கண்ணியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர மாட்டானா என்றால் நிச்சயமாக தருவான், நிச்சயமாக தருவான். சகோதரர்களே, இதுதான் இந்த சுத்தத்துடைய அடையாளம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் தருவதில்லை. நாங்களும் முயற்சி செய்ய வேண்டும், நாங்களும் முயற்சி செய்ய வேண்டும். சுத்தம் அது எந்த அளவுக்கு எங்களை கொண்டு சேர்க்கிறது என்றால், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் பாத்த தாஹிரன், ஒரு மனிதர் இரவு தூங்க செல்லுகின்றார். அழகாக பாருங்கள் சகோதரர்களே, நபி அவர்கள் கூறிய விடயம். ஒருவர் தூங்க செல்லுகின்றார், சாதாரணமான விடயம். தூக்கம் எல்லோருக்கும் வருகிறது. அந்த தூக்கம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் மலக்கு உங்களோடு இருப்பார்கள் என்பதனை நபி அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள். மன் பாத்த தாஹிரன் பாத்த ஃபீ ஷிஆரிஹி மலக்குன், பாத்த ஃபீ ஷிஆரிஹி மலக்குன் ஃபலம் யஸ்தைகில் இல்லா காலல் மலக் அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அப்திக ஃபுலானன் ஃபஇன்னஹு பாத தாஹிரன். சுப்ஹானல்லாஹ், அழகாக சொல்லுகிறார்கள். யார் ஒரு மனிதர் இரவு தூங்க செல்லும் பொழுது உதுவை செய்து கொண்டு அந்த உதுவோடு அவர் தூங்கினால் அவருடன் ஒரு மலக்கும் சேர்ந்து அங்கே தூங்குகிறார். மலக்கும் சேர்ந்து விடிய விடிய பாதுகாப்புக்காக இருக்கின்றார். இப்பொழுது அந்த மலக்கு அவருக்காக துஆ செய்கிறார், யா அல்லாஹ், இவருக்காக நீங்கள் மன்னிப்பு, இவருக்கு நீ மன்னிப்பை கொடி, பெயரை சொல்லி அந்த மலக்கு செல்லுகிறார். இன்ன மனிதனுக்கு நீ மன்னிப்பு கொடுப்பாயாக, காரணம் இவர் இரவு சுத்தமாக தூங்கினார், இவர் உது செய்துவிட்டு தூங்கினார் என்று எங்களுக்கு இஸ்லாம் இவ்வாறு சொல்லித் தருகிறது என்றால் அதுதான் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே அன்பு நிறைந்த சகோதரர்களே, இது சுத்தத்தை எங்களுக்கு இஸ்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி. அதே போன்று குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறது, வஸியாபக ஃபதஹிர், நாயகமே, தூதரே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அங்கே எது உணர்த்தப்படுகிறது? மனிதனுடைய ஆடை சுத்தம், மனிதனுடைய உடம்பு சுத்தம், மனிதனுடைய சூழல் சுத்தம், மனிதனுடைய வீட்டு சுத்தம், இது எல்லாம் அங்கே கட்டாயம் தேவைப்படுகிறது. இஸ்லாம் எங்களுக்கு இதையெல்லாம் அழகாக தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. திசை மாறி போகக்கூடிய விஷயங்களை கூட இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வந்து இது அழகானது என்று கூறிய மார்க்கம்தான் இஸ்லாம்.
ஹம்சும் மினல் ஃபித்ரா, அதாவது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்து, நபி அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் இருந்து சில நல்ல விடயங்கள் இருந்ததை கூட இஸ்லாத்துக்கு பின்னால் நபி அவர்கள் இது இஸ்லாமிய விடயம், நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்தின விஷயங்களில் ஒன்றுதான் மறைவிடங்களை நாங்கள் சுத்தமாக வைத்திருப்பது. மறைவிடங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம். மீசையை கத்தரித்துக் கொள்ளுவது, இது எவ்வளவு பெரிய ஆரோக்கியம். ஆனால் நாங்கள் அதனை கத்தரிக்காமல் விட்டுவிட்டால் சில நேரம் எங்களுடைய மீசை கூட தேநீர் அருந்தும் பொழுது அதற்குள்ளே செல்லுகிறது, தண்ணீர் குடிக்கும் பொழுது அங்கே கோலைக்குள்ளே செல்லுகிறது. சிலர் அதனை ஒரு கலாச்சாரமாக எடுக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, மீசையை நீட்டி வளர்ப்பது எங்களுடைய கலாச்சாரம் இல்ல, முஸ்லிமுடைய கலாச்சாரம் கிடையாது. கத்தரிப்பதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். அதனை நாங்கள் வைத்துக் கொண்டு அதில் எங்களுக்கு பெருமை இருக்கிறது என்று வெளியில் காட்டி தெரிஞ்சால் நான் அது எவனுடைய ஒரு கலாச்சாரத்தை எடுத்து நான் பெருமைப்படுகிறேன். அதை போன்று நகங்களை வெட்டி கொள்ளுவது, நகங்கள் என்று வரும்பொழுது இன்று அது எந்த அளவுக்கு பெஷனாக போய்விட்டது என்றால், பெண்களிடத்திலே அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிப பெண்கள் அதனை ஒரு பெஷனாக அழகாக நகங்களை இல்லாவிட்டாலும் நகங்களை ஒட்டிக்கொண்டு அவர்களுடைய நடவடிக்கைகள். சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், நகம் ஒரு பெண் நகம் வெட்டாமல் நகத்தை வளர்த்து கொண்டு அதனை அழகுபடுத்திக் கொண்டிருந்தால் அது சில நேரம் விபச்சாரிகளுடைய அடையாளம் என்று சில அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய பெண் பிள்ளைகள் மகளாக தங்கையாக அல்லது எங்களுடைய சொந்தமாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது நமது கலாச்சாரம் கிடையாது, இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. நீங்கள் நகத்தை வெட்டி அது சுத்தமாக இருப்பதனைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு கலாச்சாரமாக சொல்லுகிறது என்று நாங்கள் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, கனவான்களே, எங்களுடைய கலாச்சாரம் பௌத்தர்களுடைய கலாச்சாரம் கிடையாது, இந்துக்களுடைய கலாச்சாரம் கிடையாது, கிறிஸ்துவர்களுடைய கலாச்சாரம் கிடையாது. மாறாக எங்களுடைய கலாச்சாரம் எது தெரியுமா? எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? அது நபி அவர்கள் கொண்டு வந்த வஹீயுடைய கலாச்சாரம். நபி அவர்கள் கூறி காட்டின வஹீ, அதுதான் எங்களுடைய கலாச்சாரம். ஏ மனிதா, இவ்வாறு இருந்து கொள், உன்னுடைய உடம்பை இப்படி வைத்துக் கொள், உன்னுடைய ஆடையை இப்படி வைத்துக் கொள், இவ்வாறு சுத்தமாக இருந்து கொள், இவ்வாறு கிளீனாக இருந்து கொள் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது என்றால் அது வஹி, அது வானத்திலிருந்து வந்தது. வஹியும் மினல்லாஹ், வஹியுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் அதுதான் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய அல்லது நாங்கள் நினைக்கக்கூடிய பிரகாரம் எல்லாம் கிடையாது. இன்று வைத்தியசாலைக்கு சென்று பாருங்கள், என்ன போட்டிருக்கிறது? கைகளை இவ்வாறு கழுவிக் கொள்ளுங்கள், கைகளை இப்படி கழுவிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆரோக்கியம், உங்களுடைய உடம்புக்கு ஆரோக்கியம். அன்றைய இஸ்லாம் சொன்னது, இதை இஸ்தைகல அஹதுக்கும் மினன் நௌமி ஃபல்யக்ஸில் யதஹு, நீங்கள் தூக்கத்திலிருந்து எழும்பினால் முதலாவது உங்களுடைய கைகளை கழுவிக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் சொன்னது, இஸ்லாம் அன்றைய சொன்னது. இன்று வைத்தியசாலையில் எல்லாம், இஸ்லாம் இல்லாத நாட்டில் கூட வைத்தியசாலையில் அங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் கூறினது, விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவில்லை, நபி அவர்கள் எப்படியோ சொல்லிவிட்டார்கள். கனவான்களே, சகோதரர்களே, இன்று அப்படியான சுத்தங்களை நாங்கள் பேணாவிட்டால் நோய்கள், எத்தனை நோய்கள் படர்ந்து கொண்டிருக்கும், விருத்தியாகிக் கொண்டிருக்கும். நோய்களை கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் எங்களை சுத்தமாக வைத்தால் அதுதான் முக்கியம். பெண்கள், இன்று பெண்கள் அவர்கள் மார்க்க விடயத்தை படிக்கும் விடயத்திலே எவ்வளவு பின்தள்ளி இருக்கிறார்கள் என்றால், குளிப்பு கடமையாகினால் அல்லது அவர்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டால் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற சட்டம் தெரியாது. பாடசாலையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த சட்டம் முழுமையாக தெரியாது. என்ன மாதவிலக்கு ஏற்பட்டால் தொழக்கூடாது, நோன்பு பிடிக்க கூடாது, குர்ஆன் பிடிக்க கூடாது, இது 3 சட்டம்.
இது மூலமா சட்டம் சகோதரர்களே எவ்வளவு இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அந்த தடை செய்யப்பட்ட காலம் நாள் உண்டாகினால் என்னென்ன விஷயங்களை அவள் தெரிந்திருக்க வேண்டும், படிக்க வேண்டும். இதுதான் சுத்தம் என்பது சகோதரர்களே. அந்த சுத்தத்துக்கு பின்னால் எங்களுடைய நடவடிக்கைகள் அல்லது எங்களுடைய முன்னேற்பாடுகள் அல்லது நாங்கள் படிக்கக்கூடியவைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்த்தால் நாங்கள் எடுத்து நடப்பது கிடையாது. இல்லை என்றால் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாம் சொல்லுகிறது வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, நீங்கள் உங்களை நாசத்தில் போட்டுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது தானே. அப்படி செல்ல இஸ்லாம் எல்லோருக்கும் தெரியும். இஸ்லாம் ஒரு மனிதனை அழித்துக் கொள்வதை விரும்பாது, நேராக நரகம் என்று. அப்படி தெரிந்தும் ஏன் ஒரு மனிதன் ஐஸ் அடிக்கிறான், ஏன் ஒரு மனிதன் கஞ்சா குடிக்கிறான், ஏன் ஒரு மனிதன் சிகரெட் குடிக்கிறான், ஏன் ஒரு மனிதன் பீடி குடிக்கிறான், ஏன் ஒரு மனிதன் வெற்றிலை சாப்பிடுகிறான் என்று கேட்டால் நாங்கள் ஐஸை விடுவோம், நாங்கள் அந்த போதைப் பொருளை விடுவோம், அதெல்லாம் கஞ்சாவையும் விடுவோம், அதுவும் கூட போதைப் பொருளுக்கு சம்பந்தப்பட்டது. அதனை ஒரு சைடில் வைத்துவிட்டு சிகரெட் குடிக்கக்கூடியதை மாத்திரம் நாங்கள் தொட்டு பேசினால் அது எந்த அளவுக்கு எங்களுடைய உடம்புக்கு நல்லது, சுத்தமா என்று கேட்டால் எப்படி சுத்தமாகும்? எப்படி சுத்தமாகும் சகோதரர்களே? இஸ்லாம் எங்களுக்கு பள்ளிக்கு வரும் பொழுது வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டு நீ பள்ளிக்கு வர வேண்டாம் என்று தடை செய்த இஸ்லாம். யார் தடை செய்தார்கள்? நபி அவர்கள். பள்ளிக்குள்ளே மலக்குகள் இருக்கிறார்கள் வராதே என்று. அந்த வெங்காயத்தை விட வாசமானது தானே சிகரெட் என்பது, புகைப்பிடிப்பது என்பது. குடிக்கக்கூடியவர்களுக்கு விளங்காது. குடிச்சு 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 அவர்கள் சாப்பிடுவதை போல இன்று சிகரெட் அடிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நாத்தம் என்றே தெரியாது. அவர்களும் பாத்ரூமும் ஒன்றை போல தெரியாது அவர்களுக்கு. அது யாருக்கு தெரியும்? நீ சிகரெட் குடித்துவிட்டு பள்ளிவாசலுக்குள் வந்து தொழக்கூடிய மனிதனுக்கு பக்கத்தில் நின்றால் அவனால் தொழ முடியாது. அவன் மனதுக்குள்ளால் உனக்கு பதுவா செய்கிறான். காரணம் என்ன? ஆம் சகோதரர்களே, அவனுடைய பதுவா மாத்திரமல்ல, மலக்குகளுடைய பதுவா, அல்லாஹ்வுடைய பதுவா. நபி அவர்கள் சொன்னார்கள் இத்தக்குள்ள ஆனீன், நீங்கள் சாபமிடக்கூடியவர்களை பயந்து கொள்ளுங்கள். யாருக்கு சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் பாதையில் நடந்து போகிறோம், ஒரு மரம் இருக்கிறது, அங்கே யூரின் போகிறோம். ஆனால் அந்த இடத்தில் மனிதர்கள் உட்காரக்கூடிய இடம், அங்கே யூரின் போனால் மலக்குமாருடைய மனிதனுடைய சாபம் உண்டாகிறது, அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் தானே. அவர்களுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் தானே. கண்ட கண்ட இடத்திலெல்லாம் நாங்கள் ஒன்றுக்கு போனால் அந்த பதுவாவும் கிடைக்கும். அதே போல்தான் நாங்கள் இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது சிகரெட் குடித்துவிட்டு நாங்கள் ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் பள்ளிவாயலுக்குள் மாத்திரம் கிடையாது, பப்ளிக்ல ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் நாங்கள் போய் பிடிக்கும் பொழுது அந்த புகை இன்னொருத்தனுக்கு போனால் அவன் மனதால் உன்னை தவறாக நினைத்தால் அது உனக்கு சாபம், அவர் மனதால் வெறுத்தால் அது சாபம். இல்லை என்றால் நீங்கள் ஃபத்வாவை வேற யாரிடம் சரி கேட்டுக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. இல்லை என்றால் எங்களுக்கு வேண்டிய மாதிரி நடக்கலாம் அல்லவா? இல்லை சகோதரர்களே, இஸ்லாம் அழகான மார்க்கம், இஸ்லாம் அழகிய மார்க்கம், இஸ்லாத்தில் சந்தேகம் கிடையாது என்றுதானே நாங்கள் சொல்லுகிறோம். அப்படி என்றால் எங்களுடைய ஆடை, இன்று சிலர் வாழ்வது பிள்ளைக்காக வாழுகிறேன், பிள்ளைக்காக உழைக்கிறேன், மனைவிக்காக வாழுகிறேன், வருஷ கணக்காக ஊருக்கு செல்லுவதில்லை, அல்லது உழைக்கிறார்கள், நிறைய உழைக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய ஆடையை பார்க்கும் பொழுது எத்தனையோ நாள் கழுவினதை போல விளங்குகிறது. வருஷக்கணக்காக அவர் ஆடை வாங்கின அடையாளமே கிடையாது. சகோதரர்களே,
கோவித்துக் கொள்ள வேண்டாம். ஞாபகப்படுத்துவது இந்த மிம்பர் மேடையில் மட்டும்தான் ஞாபகப்படுத்த முடியும். வெளியில் சொன்னால் சண்டைக்கு வருவார்கள், அடித்துக் கொள்ள வருவார்கள். இல்லை என்றால் பேஸ்புக்கில் போய் தங்கை ஸ்டேட்டஸ் போட தொடங்கிடுவார்கள். மொட்டை கடிதம் போல் வேண்டாம். சகோதரர்களே, நாங்கள் சம்பாதிப்பது எனக்கு உடுக்க வேண்டும், நான் சாப்பிட வேண்டும், நான் மருந்தெடுக்க வேண்டும். இன்று நோய் வந்தா கூட மருந்துக்கு தன்னுடைய பேங்கில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நோய்க்கு செலவழிக்க மனம் கிடையாது. ஆடை கிளியும் வரைக்கும் அவருக்கு ஒரு ஆடை வாங்கி போடுவதற்கு எண்ணம் கிடையாது. காரணம் என்ன? பிள்ளைகளுக்காக சேர்க்கிறேன், வீடு கட்ட வேண்டும், காணி வாங்க வேண்டும். நாளை நீ எழும்பினால் தான் உன்னுடைய பணத்தை பார்க்க முடியும். காலையில் எழும்பினால் தான் உன்னுடைய எல்லாவற்றையும் பார்க்க முடியும். அதற்கு முன்னால் நீ அனுபவித்துக்கொள், நீ நல்லதை உடுத்துக்கொள், உன்னுடைய சுத்தமாக வைத்துக்கொள். இஸ்லாம் சொல்லுகிறது. சகோதரர்களே, நாங்கள் உடுக்காமல், நாங்கள் மருந்துக்கு பாவிக்காமல், நாங்கள் சாப்பிடாமல் இவைகளை சேகரித்து வைத்து என்ன பிரயோஜனம்? இஸ்லாம் கேட்கிறது. எனவே கனவான்களே, சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாம் எங்களுக்கு எல்லா விடயத்திலும் முன்னுதாரணமாக எங்களுக்கு பார்க்க சொல்லியிருக்கிறது. வஹீயுடைய அடையாளமாகத்தான், அதனைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே கனவான்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லா மனிதர்களும் இன்று ஹுத்பாவுக்கு வருவதில்லை. ஆங்காங்கே அரபு ஹுத்பாவுக்கு செல்லுவார்கள். அப்பொழுது நாங்கள் பேசப்பட்ட விடயங்களை கூட அவர்களுக்கு எத்தி வைத்தால், நபி அவர்கள் சொன்னார்களே, உனக்கு தெரிந்த ஒன்றை நீ மக்களுக்கு எத்தி வை என்று. எத்தி வைப்போம். சுத்தம் என்பது ஆக முக்கியமான ஒன்று. நான் இருக்கும் இடம் சிலருடைய அறைகளுக்கு செல்ல முடியாது. சிலர்கள் இங்க இருக்கக்கூடிய அறைகளுக்கு கால் எடுத்து வைக்க முடியாது. வெளியில் வந்தால் நாங்கள் ஆடையை கலட்டிவிட்டுத்தான் வர வேண்டும். அந்த அளவுக்கு துர்நாற்றங்கள். சகோதரர்களே, உழைக்க வேண்டும், தடை கிடையாது. ஆனால் பிச்சைக்காரனை போல் நீ வாழு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அழகாக சம்பாதிக்கலாம் என்றால் அழகாக உடுக்கலாம், அழகாக சம்பாதிக்கலாம் என்றால் உன்னை நீ சுத்தமாக வைத்துக்கொள், உன்னுடைய இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள். மக்கள் பார்த்து உன்னை சி என்று தூற்றும் அளவுக்கு நீ அங்கே அசுத்தமானவனாக இருந்து உன்னை கேவலப்படுத்திக் கொள்ளாதே. இஸ்லாம் அழகாக சொல்லுகின்றது. எல்லாம் இஸ்லாம் பேசுகிறது. சொன்னோம் அல்லவா, இஸ்லாம் ஒன்றையுமே விடவில்லை என்று. மரணத்தை பற்றி பேசல இஸ்லாம், மன்னரையை பற்றி பேசுகிற இஸ்லாம், சுத்தத்தையும் பற்றி இஸ்லாம் தான் பேசுகிறது. என்று நபியை பார்த்து சொன்னது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அப்படி என்றால் நபியின் மூலமாக எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுகின்றான், நபியின் மூலமாக எங்களுக்கு உபதேசம் பண்ணுகின்றான். கனவான்களே, சகோதரர்களே, எனவே சுத்தம் என்பது ஆக முக்கியமான ஒன்று. இவைகளை விட்டுவிட்டு உதறி தள்ளிவிட்டு நாங்கள் வாழ்ந்து விடலாம் என்றால் வாழலாம், ஆனால் ஊத்தையாகத்தான் வாழலாம், அசுத்தமாகத்தான் வாழலாம். எனவே சுத்தமானவனாக வாழ்ந்து இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவாபீன் வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், ஹுப்பு வைக்கின்றான். அந்த கேட்டகரிக்குள்ள, அந்த லிஸ்டில, அந்த பட்டியலுக்கு நானும் நீங்களும் மாறுவோமாக. அல்லாஹு தஆலா எம்மை நல்லவர்களாக மாற்றுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், வாழக்கூடிய காலத்திலே சுத்தமானவர்களாக வாழ்ந்து பரிசுத்தமானவர்களாக மரணிக்கக்கூடியவர்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.